ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ரஷ்யா உக்ரைன் போரில் இஸ்ரேல் நாட்டின் ஆயுதங்களை எப்படியாவது இறக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று பல ஏற்பாடுகள் நடப்பதாக செய்திகள் வர ஆரம்பித்துள்ளது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரஷ்யா உக்ரைன் போரில் நடக்கக்கூடிய பல உண்மைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஈரான் நாட்டின் ட்ரோன்ஸ், சக்தி வாய்ந்த ட்ரோன்ஸ் உக்ரைன் நாட்டில் ஏற்படுத்தியுள்ள அழிவுகள், ரஷ்யாவுக்காக ஈரான் போரில் இறங்கிய காரணத்திற்காக ஈரானை தண்டிக்க துடிக்கும் அமெரிக்காவும் ஐநா சபையை கடுமையாக எச்சரித்த புட்டின், திடீரென துருக்கி அதிபர் எர்டோகன் ரஷ்ய அதிபர் புட்டின் பற்றி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு போர், மூன்றாம் உலகப் போரே தொடங்கிவிடுமோ என்ற எண்ணத்தில், என்ற தருணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நமது நாடு இந்தியா அப்படிப்பட்ட ஒரு பெரிய போருக்காக தன்னையே தான் எப்படி தயாரித்துக் கொள்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் எப்படி நடக்கிறது, நமது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். எல்லாமே சூப்பர் செய்திகள். இட்ஸ் a நியூஸ் பேக்ட் வீடியோ. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவின் கட்டளைக்கு உட்பட்டு நேட்டோ படை உக்ரைன் எல்லையில் கொசோவோ என்ற பகுதிக்கு நகர்த்தப்பட்டு விட்டது. செர்பியா என்ற நாட்டின் எல்லையில் நகர்த்தப்பட்டு விட்டது. ஆனால் நேட்டோ படைகள் உக்ரைனில் ரஷ்யாவுக்கு எதிராக வெற்றி பெற வேண்டுமானால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு ஓகே லெட் ஸ்டார்ட், தொடங்குவோம் என்று சொல்லாத வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நம்ம போன வாரம் நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் பார்த்திருந்தோம், இனிமேல் இஸ்ரேல் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக எந்த ஆயுதங்களையும் அனுப்ப முடியாது என்ற செய்தியை வெளியிட்டது. ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இஸ்ரேலுக்கும் பல பேச்சுவார்த்தைகளும் பல விவாதங்களும் நடந்துள்ளது என்பது உண்மை. அதில் அதிகமான பேச்சுவார்த்தைகளும் அதன் விளைவுகளும் நமக்கு தெரியாது. தற்போதைய சூழலில் ரஷ்யாவின், முக்கியமாக புட்டின் அவர்களின் அடுத்தடுத்த நகர்வுகள் பற்றி நன்கு தெரிந்த நாடும் உளவுத்துறையும் இஸ்ரேல். கண்டிப்பாக அவர்களுக்கு மட்டும்தான் புட்டின் அவர்களின் ஒவ்வொரு நகர்வுகள், அதனுடைய அர்த்தம் கண்டிப்பாக தெரியும். அவர்களால் மட்டும்தான் அதனை புரிந்து கொள்ள முடியும். எனவே இஸ்ரேல் நாட்டின் எச்சரிக்கை உதவிகள் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் உண்டு. ஆனால் இஸ்ரேலுக்கு இருக்கும் புரிதல் காரணமாகத்தான் இஸ்ரேல் இந்த போரில் உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியாது என்றும், உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்களை அனுப்ப முடியாது என்றும் ஒரு வெளிப்படையான செய்தியை வெளியிட்டுள்ளது. ஆனால் இப்போது அமெரிக்காவும் நேட்டோவும் ஐநா சபையும் ஐரோப்பிய ஒன்றியமும் இவர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து ஒரு புதிய திட்டத்துடன் களத்தில் இறங்கியுள்ளார்கள். கடந்த 2 வாரமாக ஈரான் நாட்டின் ஷாஹெத் 136 என்ற சக்தியான ட்ரோன் ஆயுதங்கள் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் உக்ரைன் நாட்டுக்குள் பறந்து தாக்கியது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. நானே சொல்றேன், அது உண்மை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அபாயம் என்னவென்றால், இந்த ட்ரோன்ஸ் அனைத்துமே அணு ஆயுதங்களை சுமக்கக்கூடிய சக்தி கொண்ட ஆயுதங்கள். அது மட்டுமல்ல, ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது, அமெரிக்காவின் F-16 போன்ற சக்தி வாய்ந்த போர் விமானங்களால் கூட இதனை ஒரு சில நேரங்களில் இன்டர்செப்ட் செய்ய முடியாது என்ற பேச்சு உள்ளது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இந்த போரின் வீரியம் அதிகமாகும் போது மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். எனவே உக்ரைன் மற்றும் நேட்டோ நாடுகள் உடனடியாக ஐநா சபையை அணுகி ஈரான் நாட்டின் ட்ரோன் ஆயுதங்கள் போர்க்களத்தில் ரஷ்யா சார்பாக இறங்கியது என்பது உண்மையா என்பது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஐநா சபையின் சட்டத்தின் கீழ் ஈரான் தடை செய்யப்பட்ட ஒரு நாடு. முக்கியமாக அந்த சட்டத்தின்படி, அந்த தடையின்படி ஈரான் நாட்டின் அணு ஆயுதம் சுமக்கும் சக்தி கொண்ட எந்த ஏரியல் வெஹிக்கிள்ஸ், ஆயுதங்கள் உலகில் எந்த நாட்டிலும் பயன்படுத்தப்படக்கூடாது, விற்பனை செய்யப்படக்கூடாது, ஈரான் விற்பனை செய்யக்கூடாது என்ற சாங்ஷன்ஸ், பொருளாதார தடை ஏற்கனவே ஈரான் மீது உள்ளது. எனவே அந்த சட்ட விதியை பயன்படுத்தி ஈரானை மீண்டும் தண்டிக்க வேண்டும் என்றும், அதனை நிரூபிக்க இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் உக்ரைன் நாட்டின் சார்பாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளால் ஐநா சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரானை இன்னும் தண்டிப்பதற்கு என்ன இருக்கு சொல்லுங்க? ஈரான் நாட்டோடு தற்போதைய காலத்தில் பிசினஸ் செய்யக்கூடிய 2 நாடுகள், ஒன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா. ஈரான் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஆயுதங்களை இறக்கியுள்ளது, போரில் இறங்கியுள்ளது. அந்த ட்ரோன்ஸ் அனைத்துமே ஈரான் நாட்டினால் அனுப்பப்பட்ட ட்ரோன்ஸ் என்பது உலகம் முழுவதுமாக தெரியும். அந்த ட்ரோன்ஸ் அனைத்துமே இந்த போரின் போக்கையே இப்போது மாற்றிவிட்டது. அவ்வளவு ட்ரோன் அனுப்பிய ஈரான் அவர்களுடைய நியூக்ளியர் ரா மெட்டீரியலை அனுப்பவும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது, மிகவும் சுலபம். எனவே தற்போது இந்த போரின் போக்கே முற்றிலுமாக
ஈரான் களத்தில் இறங்கிய காரணத்தால் மாறிவிட்டது. எனவே இதையே காரணம் காட்டி இஸ்ரேல் நாட்டினை இந்த போரில் குதிக்க வைக்க நேட்டோ படாத பாடுபடுகிறது. ஆனால் புட்டின் ஐநா சபையை எச்சரித்துள்ளார். உக்ரைன் நாட்டில் நேட்டோ போருக்கு இறங்கும் விதத்தில் ஐநா சபை எதை செய்தாலும் அது மொத்த உலகத்தையே பாதிக்கும் விதத்தில் இருக்கும் என்று புட்டின் எச்சரிக்கை கொடுத்துள்ளார். உடனே ஒரு சில பேர் சொல்வீங்க, புட்டின் எச்சரிக்கை மட்டும்தான் கொடுக்கிறாரு, வேற என்ன செய்யறாருன்னு கேட்பீங்க. அப்படிதான் கேட்பாங்க ஒரு சில பேர். அவர் என்ன செய்யல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர் ஒரு 3ஆம் உலக போர் அளவுக்கு சூடுபிடித்து விட்டது. நேட்டோ படைகளை பயிற்சி என்ற முறையில் செர்பியா நாட்டின் எல்லையில் கொசோவோ என்ற எல்லை பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் புட்டின் அதற்கு எச்சரிக்கையாக அணு ஆயுத மிசைல்ஸ் மற்றும் பாம்பர் விமானங்களை சென்ற வாரம் நகர்த்திய விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுவரை உக்ரைன் இந்த போரில் பயன்படுத்திய அனைத்து ட்ரோன்களுமே அமெரிக்கா மற்றும் துருக்கி நாட்டினால் சப்ளை செய்யப்பட்ட ட்ரோன்ஸ். எனவேதான் ரஷ்யா ஈரான் நாட்டின் காமிகேஸ் ட்ரோன்ஸ் பல 100 எண்ணிக்கையில் களத்தில் இறக்கியுள்ளது. ரஷ்யா அந்த ட்ரோன்களை அப்படியே இறக்கவில்லை, மாறாக அவற்றை அப்கிரேட் செய்து இன்னும் கொடூரமான முறையில் மிகவும் நுண்ணிய முறையில் தாக்குதல்களை ஏற்படுத்த அதற்கான ஏற்பாடுகளை செய்து அப்கிரேட் செய்ததாக ரிப்போர்ட்ஸ் வந்துள்ளது. நேற்று யூகே நாட்டின் ஒரு பெரிய ஃபைட்டர் ஜெட்டுக்கு அருகில் ஒரு பெரிய ஃபைட்டர் ஜெட்டுக்கு போர் விமானத்துக்கு எதிராக எச்சரிக்கையாக ரஷ்யா ஒரு ஏவுகணையை தரையிறக்கியதாக ஒரு செய்தி வைரல் ஆகியுள்ளது. இன்று காலையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈரான் நாட்டுக்கு எதிராக ஒரு சில சாங்ஷன்ஸ் பொருளாதார தடைகளை அறிவித்தது. அங்க அரசாங்கமே இல்லை, ஆனா சாங்ஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவுக்கு ட்ரோன்களை அனுப்பியதற்காக பொருளாதார தடைகள். யாருக்கு? ஈரானுக்கு. கமிகேஸ், தீஸ் ஆர் டிபிக்கலி டெத் மிஷின்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அழித்து நாசமாக்கிவிடும். இதுவரை துருக்கி நாட்டின் ட்ரோன்களை பயன்படுத்தி ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்ட உக்ரைனுக்கு ரஷ்யா இந்த ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பித்திருப்பது பெரிய இடியாக வந்துள்ளது, நேட்டோவுக்கும் கூட. எனவேதான் இந்த போர் நேட்டோ ரஷ்யா என ஒரு பெரிய போராக வெடிக்கும் தருணம் நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈரான் இந்த போரில் குதித்திருப்பது வடகொரியா போன்ற ஒரு நாடு குதித்திருப்பதற்கு சமம். ஏன், திடீரென வடகொரியாவும் இந்த போரில் குதிக்க வாய்ப்புள்ளது. நீங்களே பாருங்க, திடீரென வடகொரியாவின் ஆயுதங்கள் உக்ரைனில் பயன்படுத்தப்பட்டதாக செய்திகள் வரலாம், சொல்ல முடியாது. அப்படி வரும்போது உலகின் அனைத்து கான்ஃப்ளிக்ட்ஸ், ஜப்பான் சைனா கான்ஃப்ளிக்ட்ஸ், ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்ஸ் என பல சிக்கல்கள் வெளிவர வாய்ப்புள்ளது. அப்படி நடக்கும்போதுதான் இது ஒரு 3ஆம் உலக போராக மாற அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. கண்டிப்பாக இந்த போரில் நேட்டோ குதிக்காது, குதிக்க முடியாது. குதித்தால் அடிதான். எனவேதான் துருக்கி அதிபர் எர்டோகன் திடீரென இன்று சமாதான பேச்சுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும், புட்டினை ஒரு சரியான முறையில் அணுகினால் சமாதான பேச்சுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் முயற்சிகள் செய்யலாம் என்ற ஒரு செய்தியை, ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் எர்டோகன். அவர் ஒரு நேட்டோ ரெப்ரசன்டேட்டிவ். எனவே அவர் பேசுவதில் நேட்டோவின் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக உண்டு. எனவே இனிமேல் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவை யாருமே தடுக்க முடியாது. இவர்களே எர்டோகன் போன்றவர்களை பயன்படுத்தி ரஷ்யாவை அமைதியான பேச்சுக்கு வர வைப்பது போல் வர வைத்து புட்டினுக்கு ஏதாவது ஒரு பெரிய டீல் கொடுத்துவிட்டு அவரே போரை நிறுத்தியதாக சொல்ல, போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர செய்ய முயற்சி செய்வார்கள். அவ்வளவுதான். ஆனால் புட்டின் அந்த பூச்சாண்டி கதைக்கெல்லாம் ஒத்து போற ஆளே கிடையாது. அவர் என்ன ஜார்ஜ் புஷா அல்லது ஒபாமாவா அல்லது ஜோ பைடனா? சொல்லுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டீல் வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் செய்யறதுக்கு. அப்படி இருந்தா இந்த போரே வந்திருக்காதே, இல்லையா? சொல்லுங்க. இதெல்லாம் இப்படி இருக்க இந்தியா மிகவும் வீரியமாக, வேகமாக பல ஆயுதங்களை தயார் செய்கிறது. ஒரு உலகப்போர் வெடிக்கும் சூழல் வரும்போது இந்தியா போன்ற ஒரு நாடு எப்படி தயாராக வேண்டுமோ அதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே தற்போது நடக்கிறது. அதை பற்றிய ஒரு சில முக்கியமான செய்திகளை இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய, பாகிஸ்தானில் சைனா போன்ற நாடுகளில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ஸ் worst nightmare. பாகிஸ்தானின் ஒரு பெரிய பயமே இந்தியாவின் காஷ்மீர் வளரக்கூடிய ஒரு விதம். இந்தியன் காஷ்மீர் ரியலி thriving, going forward. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு காஷ்மீரில் எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயமாக நடக்கிறது. அதுவே பாகிஸ்தானுக்கு இன்று ஒரு பெரிய கவலையாக, ஒரு பெரிய கொடூரமான கனவாக மாறிவிட்டது, நைட்மேராக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அர்மீனியா இந்தியாவின் ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறது. பல கோடி ரூபாய் பணத்தை செலவழித்து
ஏற்கனவே பினாக்கா ஆயுதத்தை வாங்கிய கதையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, அர்மீனியா இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணையை வாங்க ஆசைப்பட்டுள்ளது. அர்மீனியா ஐஸ் ஆகாஷ் மிசைல்ஸ் லாய்டரிங் மியூனிஷன்ஸ் ஃப்ரம் இந்தியா amid conflict with அசர்பைஜான். அந்த போர் எப்போது வேண்டுமானாலும் ஒரு பெரிய போராக வெடிக்கலாம் என்ற சூழலில் அர்மீனியா பினாக்கா ஆயுதத்திற்கு பிறகு இப்போது ஆகாஷ் ஏவுகணையை வாங்க செய்தி அனுப்பியுள்ளது. அர்மீனியா ஏற்கனவே பினாக்கா ராக்கெட்ஸ் வாங்குவதற்கான ஏற்பாடுகளை அக்ரிமெண்ட் செய்துவிட்டது. இப்போது நைஜீரியா மற்றும் இந்தோனேஷியா 2 நாடுகளுமே இந்தியாவின் பினாக்கா ராக்கெட்டை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக செய்தி வந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபென்ஸ் சேல்ஸ் அதிகமாக இந்தியாவுக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பணம் யாருக்கு போகும்னு கேட்பீங்க, அது எனக்கு தெரியாது. சரியா? பெட்ரோல் விலை குறையுமான்னு கேட்பீங்க, அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் வேற டாபிக், கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த பினாக்கா ஆயுதத்தின் டிமாண்ட் அதிகமாகிற நேரத்தில் இந்தியா பினாக்கா MK1 மிசைல் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்ட் இன் டிராஸ். இன்னைக்கு நடந்திருக்கு. பினாக்காவோட MK1 மிசைல் டெஸ்ட், அந்த சிஸ்டத்தோட டெஸ்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அடுத்தது HAL சக்சஸ்ஃபுல்லி கண்டக்ட்ஸ் ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் ஹேப்ஸ் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவை இந்த சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலில் போய் ஹேப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதனுடைய உண்மையான சக்தியும் அந்த ஆயுதம் எப்படிப்பட்ட ஒரு ஆயுதம், அதாவது செயற்கைக்கோளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அது. அதை இன்னைக்கு ஒரு டெஸ்ட் ஃபிளைட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறமா ரோல்ஸ் ராய்ஸ் வழியே இல்லாமல் இந்தியாவின் எல்லா நிபந்தனைகளுக்குமே கட்டுப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ் இந்தியாவின் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணுறதாகவும், இந்தியாவுக்கு தேவையான ஃபைட்டர் ஜெட்டை இன்ஜின்ஸை இங்கேயே தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒப்பந்தத்திற்கு கட்டளைக்கு அப்படிங்கிற நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டதாக செய்திகள் வருகிறது. அவனுக்கு எப்படியாவது அந்த FA-18E சூப்பர் ஹார்னட் ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, ஏர்கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்தியாவுக்கு எப்படியாவது விற்கணும். அதாவது இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பலுக்கு FA-18E சூப்பர் ஹார்னட் தான் ரொம்ப அழகான ஒத்து போகிற ஒரு விமானம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அதை எப்படியாவது இந்தியாவுக்கு விற்பனை செய்யணும். 114 போர் விமானம்னா ஒன்றும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் அந்த விமானத்தை எப்படியாவது இந்தியாவுக்கு விற்பனை செய்யணும் அப்படிங்கிற ஆசைக்காகவே, அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடனே இந்தியாவின் எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒத்து போகிறதாக செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறமா இந்தியா ரஷ்யா ஜாயிண்ட் வெஞ்சர் ஹோப்ஸ் ஃபார் 5 பில்லியன் இன் சூப்பர்சானிக் மிசைல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பை 2025. இன்னும் 2 வருஷத்துல இந்தியா ரஷ்யா இந்த நம்ம பிரம்மாஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த சூப்பர்சானிக் ஏவுகணை $5 பில்லியன் விற்பனை, அந்த சூப்பர்சானிக் பிரம்மாஸ் மிசைல் விற்பனை ஆகிற அளவுக்கு ஏற்றுமதி அதிகமாகும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அப்புறமா இந்தியா ஃபயர்ஸ் சப்மரைன் மிசைல் வார்னிங் சைனா அண்ட் பாகிஸ்தான். இது போன வாரம் நடந்த விஷயம், அதிகமாக வைரல் ஆகலை. நம்ம சேனலில் கூட இதை பற்றி பேசலை. இந்தியா நம்ம சப்மரைன்லேருந்து ஒரு நியூக்ளியர் மிசைல் லான்ச் பண்ணி சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கிற அளவுக்கு அந்த டெஸ்ட் இருந்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அது என்ன, the Indian Navy deployed its submarine for more than 9 months in the Indian Ocean in view of China increasing its naval presence in the region. அதாவது இந்திய பெருங்கடலில் இப்போ கொஞ்ச நாளாகவே சைனா திடீர்னு ஸ்ரீலங்காவுக்கு போகிறது, ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே போகிறது, நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணுறோம், கடலை அளக்குறோம், எங்கெங்கே ஆயுதங்களை வைக்க முடியும்னு பார்க்குறோம். அது இந்திய பெருங்கடல், அதனால் சைனாவுக்கு ஸ்ரீலங்கா போகிறதுக்கு அதில் ஆக்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தான். இதை கண்காணிக்கிறதுக்காகவே நம்ம யாருக்குமே தெரியாது, இந்தியாவோட சப்மரைன் 9 மாதமாக அந்த ஏரியாக்களில் சர்வே, அதாவது பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டடீஸ் அடிப்படையில் ஏவப்பட்டது தான், செய்யப்பட்டது தான் இந்த அணு ஆயுத, இந்த சப்மரைன்லேருந்து நியூக்ளியர் மிசைல் சோதனை. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அப்புறமா இன்னொரு செய்தி பார்க்கணுன்னா பார்க்க வேண்டியதே இல்லை. பாகிஸ்தான் ரொம்ப குழம்பி போயிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாகிஸ்தான் ஒரு பக்கம் அமெரிக்காவை அலோவ் பண்ணுது, F-16க்காக உதவிகளை வாங்குது, அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு உதவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு சில செய்திகள் வருது. ஆனால் கடந்த 2-3 மாதங்களாக இந்த ரஷ்யா உக்ரைன் டென்ஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சவுதி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் செஞ்சது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சவுதி எப்படி அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குதோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. இதெல்லாம் இவங்களால் முன்னேற முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே, இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய செய்தி இருக்குது, பார்க்கலாம்னு நினச்சேன், பட் டைம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போங்க. இது மாதிரி அதிகமான செய்திகள் அங்கேயும் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். அப்பப்போ பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம இந்த வீடியோவில் கூட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.